இது பற்றிய பார்வைகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம். நேற்று எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட்டணிக்கு அழைத்திருந்த சூழல்ல அதை நிராகரிக்கக்கூடிய வகையில இந்த எக்ஸ்தல பதிவு வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு புறம் பாஜக கூட்டணி ஆட்சி குறித்த விமர்சனங்களையும் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில தமது கூட்டணிக்கு தாம் தான் தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் என தாவேகா தெரிவித்திருப்பது எதை குறிக்கிறது? தாவேகா மாறுபட்ட நிலைப்பாடு என்பதைத்தான் குறிக்கிறது. இதுல அடிப்படையில் தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு வழியே இல்லை. என்ன காரணம் என்றால், புது கட்சி, முதல் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுவது முக்கிய நோக்கம். அப்படி என்றால் 2006 விஜயகாந்த் கட்சி தோற்றம் வளர்ச்சி நீங்கள் யோசித்து பாருங்கள். முதல் தேர்தல் 8% ஓட்டு, கிட்டத்தட்ட 27 லட்சம். இன்றைக்கு வாக்காளர்கள் எண்ணிக்கை டபுள். அப்போது 3 கோடினா இப்போ 6 கோடி, 5.5 கோடியாவது பதிவாகும். இப்போ 5.5 கோடி, 7 கோடி வாக்காளர்களுக்கு 5.5 கோடின்னு கணக்கு வச்சீங்கன்னா 10% ஓட்டு வேணும், 1/2 கோடி ஓட்டு வேணும். 10% வாங்கினா தான் கம்ஃபர்டபுளா தேர்தல் ஆணையத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். 10% ஓட்டு வாங்குறதுக்கு போன முறை விஜயகாந்த் 234 தொகுதியிலையும் போட்டி போட்டு, விஜயும் கிட்டத்தட்ட அப்படி போட்டி போட்டா தான் முடியும். அப்போ அதிமுக கூட்டணிக்கு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமர வைத்து விஜயோட பணி அதானா? அது எப்படி சாத்தியம்? அதிமுக கூட்டணியில ஒரு 160 தொகுதியிலேயாவது அதிமுக நிக்கிறோங்க. 74 தொகுதி தான் மிச்சம். 24 தொகுதி பிஜேபிக்கே போயிடும். மிச்சம் 50 இருக்கு. தமாக சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்த்தா 20 போயிடும். மிச்சமே 30 தான் மிச்சம் இருக்கு. இந்த 30ல 15 சீமானுக்கு, 15 விஜய்க்குன்னு கொடுப்பாங்களா? சோ வாய்ப்பே இல்லை. நீங்க அருண்ராஜ் கொள்கை பரப்பு செயலாளர் தாவேகாவோட அருண்ராஜோட பேட்டியை பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் மக்கள் மத்தியில் எடுபடாது, அதனால பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வர இருக்கிறது என்று கூறுகிறார் எடப்பாடி பழனிசாமி. நாங்க யாருக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தல. எடப்பாடி பழனிசாமி குழப்பமான மனநிலையில் உள்ளார். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே தன்னை பெருந்தலைவர் நல்ல கூட்டணியை உருவாக்கி விடுவேன் என்ற தோட்டத்தை கட்டமைக்க இது போன்ற தவறான கருத்தை கூறி வருகிறார். அப்படி கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அருண்ராஜ், அவரு பழைய IRS ஆபீசருங்க, விஜய் கட்சியில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காரு. அவரோட கருத்தை இதுதான். விஜய் அப்படி என்றால் எந்த காலத்திலுமே தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வரப்போவது இல்லை. வெட்ட வெளிச்சம். இது பிராக்டிக்கலும் கிடையாது. நம்ம தொகுதிகள் எத்தனை மிச்சம் இருக்கு, எத்தனை தொகுதிகளை நம்ம ஒதுக்க முடியுங்கிறத வச்சு அதை முடிவு பண்ணிடலாம். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை தொடர்ந்து சொல்கிறார். என்ன காரணம்னா, அவரோட கூட்டணி, அவர் தலைமையில் இருக்கிற அதிமுக பிஜேபி கூட்டணி பெரிய வெற்றி பெறுங்கிற அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் இது தோற்ற பிழை. முக்கியமான பார்வைகளை பகிர்ந்திருந்தீங்க. இணைந்தமைக்கு நன்றி திரு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.